வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் முதல்வர் இல்லை, சிறப்பு பூஜை செய்யும் துர்கா ஸ்டாலின். தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் தேர்தல் களத்தில் நேரடியாக இறங்கி சீர்காழி தொகுதி வேட்பாளருக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதியில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனது சொந்த ஊரான திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அவர் இந்த திடீர் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளது பலரது கவனத்தையும் பெற்றிருக்கு. ஆனால் இது பிரச்சாரத்துக்காக வந்ததா, இல்லை தன்னுடைய கணவர் மீண்டும் தமிழக முதல்வர் ஆக வேண்டும் என சிறப்பு பூஜைகளை தனது சொந்த மாவட்டத்தில் உள்ள கோவிலில் செய்ய வந்தாரா என்பது தற்போது மிகவும் குழப்பமாக உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஆன்மீக அடையாளமாகவும் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட தொகுதியாகவும் விளங்கும் சீர்காழி நடப்பு தேர்தலில் ஒரு மிக பெரும் அரசியல் எதிர்பார்ப்பில் இருக்கு. ஆதி திராவிடர்கள் மற்றும் வன்னிய சமூகத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கும் இத்தொகுதியில் இம்முறை மும்முனை போட்டியை தாண்டி பலப்பரீட்சை தீவிரமடைஞ்சிருக்கு. திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன், அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ சக்தி, நாம் தமிழர் கட்சியின் சுபாஷ் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் கோபிநாத் என 4 முனை போட்டி இங்கே ரொம்பவே களத்தை அதிர வச்சிருக்கு. கொள்ளிடம் தடுப்பணை, நெல் சேமிப்பு கிடங்கு, ரயில்வே மேம்பாலம் போன்ற நீண்டகால மக்களின் கோரிக்கைகள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தமிழக அரசியலின் தீர்க்கதரிசி தொகுதி என்ற சென்டிமெண்ட் இத்தொகுதியை நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்தியிருக்கு. தமிழக அரசியலில் இதுவரை எந்த ஒரு வேட்பாளருக்காகவும் நேரடியாக வீதிக்கு வந்து வாக்கு சேகரிக்காத முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் முதல் முறையாக சீர்காழியில் களமிறங்கி இருப்பது அரசியல் நோக்கர்களை வியப்பில் ஆத்திருக்கு. காரணம், இந்த இடத்துல இருக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலில் தன்னுடைய கணவர் வெற்றி பெற வேண்டும் என சிறப்பு பூஜைகளை செய்து வருகிறாராம். காரணம், ரகசிய சர்வே ஒன்றில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இம்முறை ஆட்சி இல்லை, அவர் முதல்வராக வாய்ப்பே இல்லை என சொன்னதால் தான் இவ்வாறு களத்தில் இறங்கியுள்ளார் துர்கா ஸ்டாலின். சென்ற முறையே முதல்வருக்கு வாய்ப்புகளை வழங்கி அவரை வெற்றியடைய செய்தது துர்கா ஸ்டாலின் செய்த பூஜையால் தான். அதனால்தான் மீண்டும் இங்கு மக்களை சந்தித்து இத்தொகுதிகளுக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது பெரும் அற்புதத்தை ஏற்படுத்தி உள்ளது. துர்கா ஸ்டாலின் இவ்வளவு தீவிரமாக செயல்படுவதற்கு பின்னால் ஒரு நீண்டகால அரசியல் நம்பிக்கை ஒளிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சீர்காழியில் எந்த கட்சி ஜெயிக்கிறதோ அந்த கட்சி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற சென்டிமெண்ட் பல வருடங்களாக இங்கே நிலவி வருகிறது. இதனால் இந்த தொகுதியை ஒரு தீர்க்கதரிசி தொகுதி என்றே அரசியல் வட்டாரங்கள் அழைக்கின்றாங்க. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அங்கு சிறப்பு பூஜைகளை முடித்துவிட்டு தன்னுடைய கணவரை நேரில் சென்ற பிறகு பார்த்த பிறகுதான் அவர் அடுத்த விஷயத்திற்கு செல்வார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு.